பிளவுபடுத்துகிற ஒரு சனாதன சங்கி கும்பல் வேலை செய்து கொண்டிருக்கிற தோழர்களே, நாம் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்போ இன்னைக்கு ஒரு வழக்கறிஞர் சங்கம் வழக்கறிஞர்களுக்கானது. இந்த பிரச்சனையை பொறுத்தளவுக்கு 2 வழக்கறிஞர்களும் மோதல் ஏற்பட்டிருக்கு. அப்போ வழக்கறிஞர்களுக்கு மோதல் ஏற்படும் போது அதை எப்படி கையாளணும்ன்றது இல்லாம அடிமட்டவன் இந்த சாதி, அடிச்சவன் அந்த சாதி அப்படின்னு வழக்கறிஞருக்குள்ள ஒரு சாதிய மோதலை ஏற்படுத்துகிற சனாதன கும்பலை மதுரை நீதிமன்றத்திற்கு விரட்டி அடிக்கும் வரை நாம் தொடர்ச்சியாக போராட வேண்டும் தோழர்களே. அதோடு மட்டுமல்ல, நம்ம இன்னைக்கு நம்ம எலெக்ஷன் இருக்கு, பார் கவுன்சில் எலெக்ஷன் இருக்கு, இன்னைக்கு மதுரை வழக்கறிஞர் சங்க எலெக்ஷன் இருக்கு. ஆனா எல்லா விஷயங்களையும் சாதி ஊடுருவி வழக்கறிஞருடைய கற்றறிந்த படிப்பு, அவர்களுடைய மானம், ஒரு வழக்கறிஞருக்குரிய மானம், ஒரு சாதிக்காக ஏன் சாதிக்கார என்னைய அடிச்சுட்டான், இங்க அவன் சாதிக்கார ஒண்ணுக்கு போறதுக்கு கக்கூசு நாரி போய் கிடக்கீங்க. இந்த கக்கூசை சரி பண்றதுக்கு இங்க எந்த சாதிக்காரனும் இங்க வேலை பார்க்கறது கிடையாது, சாப்பிடுறதுக்கு வழி கிடையாது. அடிப்படை வசதிகள் இன்னைக்கு வழக்கறிஞர்களுக்கு செய்து தருவதற்கு எந்த சாதிக்காரனும் தூக்கிட்டு வர்றது கிடையாது. இவங்க சொல்ற சாதிக்காரர்கள் மக்களுக்கான வழக்கறிஞர் நலனுக்கான ஆட்கள் அல்ல. அவர்களை தெளிவாக பிரித்தெடுத்து தனிமைப்படுத்தி வழக்கறிஞர் நலன் சார்ந்த தொடர்ச்சியான போராட்டங்களை, தொடர்ச்சியான முன்னெடுப்புகளை நாம் எடுக்க வேண்டும். சனாதன கும்பலை இரண்டு அடிக்கும் வரை ஓய மாட்டோம் என்று கூறிக்கொண்டு